ஒரு குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க சொல்ற கருத்த யாரும் கவனிக்கலன்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள எரியுதா? இல்ல நீங்க ஒரு இடத்துல நுழையும்போது, எல்லாரும் உங்கள ஒரு தடவையாவது திரும்பி பார்க்கணும்னு தோணுதா? இது கர்வம் இல்ல. இது ஒரு ரகசியமான பசி. இந்த பசிக்கு வேலிடேஷன், அங்கீகாரம்னு பேரு. சிம்ம ராசி உங்க ஜாதகத்துல எந்த வீட்ல இருக்கோ, அந்த இடத்துல நீங்க ஒரு மகாராஜா மாதிரி இருக்கேன்னு நெனைப்பீங்க. மத்தவங்க உங்கள மதிக்கலன்னா, அந்த இடமே உங்களுக்கு நரகமா தெரியும். உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சிம்மம் இருந்தா, உங்களுக்கு சாதாரண நண்பர்கள் தேவையில்ல. உங்களுக்கு ரசிகர்கள் தான் தேவை. ஒரு கூட்டத்துல நீங்க தான் லீடரா இருக்கணும்னு நெனைப்பீங்க. உங்கள விட வேற ஒருத்தர் அங்க முக்கியத்துவம் கிடைச்சா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிட்டு வெளிய வந்துருவீங்கன்னு ஈஸியா கணிச்சிடலாம். இதுவே உங்க 9ஆம் இடத்துல இருந்தா, நீங்க வெறுமனே மாணவனா இருக்க விரும்ப மாட்டீங்க. நீங்க சொல்ற தத்துவத்த உலகம் கேட்கணும்னு நெனைப்பீங்க. ஒரு குருவா எல்லாரும் உங்கள ஏத்துக்கணும் அப்படின்ற தாகம் உங்களுக்கு இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கலன்னா, உங்க அறிவே உங்களுக்கு பாரமா தெரிஞ்சிரும். ஜோதிடத்த நீங்க படிச்ச மாதிரி இல்லாம, நான் சொல்ற இந்த 12 கீவேர்ட்ஸ வச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட கேரக்டர அவங்க வாய் திறக்காமலேயே முன்னாடியே நீங்க சொல்லிடலாம். இத தான் என் கோர்ஸ்ல பேசிக்ஸ் ஆஃப் பிரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜில நான் டீச் பண்றேன். உங்க ஜாதகத்தோட ரகசியங்கள நீங்க உடைக்க தயாரா? இப்போதே ஜாயின் பண்ணுங்க.